நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினர் இருந்திருக்கும் ராஜவேல அப்பா ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு ஆரோக்கிய வாழ்வு மதுரையிலிருந்து. நன்றியா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. ஜாய ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா. பூரணா புஷ்கரா சிவத கூறி சத்தையனாருக்கு அரோகரா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. குருநாதர் திருமுருக கிருபானந்தவாய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. குருநாதர் பள்ளத்தூர் சிவாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நாகர் பற்றால் திருவடிகள் போற்றி. தெய்வ சேக்கரா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சந்தானாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி. 9 தொகையடியார்கள் திருவடிகள் போற்றி. ஆடக மதுரை அரசையே போற்றி. கூடல் இலங்கு குருமணியே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை வரையானே போற்றி போற்றி. சிவா சிற்றம்பலம். டெலிகிராம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு என்பதை பற்றி. இந்த ஆரோக்கிய வாழ்வு என்பது பொதுவாக எல்லாரும் நினைப்பது உடல் நமது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக எல்லாரும் நினைப்பார்கள். அடியேன் இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகின்றேன். அதாவது ஆரோக்கியம் என்பது உடல் சம்பந்த ஆரோக்கியம் ஒன்று. இரண்டாவது, உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 3, உணர்வாகிய அறிவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 4, உயிராகிய ஆன்மா நன்றாக இருக்க வேண்டும். இது பொதுவாக நம்ம சாதாரணமாக ஒரு உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒரு சௌகரியமா பண்ணணும்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம். டாக்டர் செக்அப் பண்ணுவார், இசிஜி பார்ப்பாரு, இல்லை சுகர் பார்ப்பாரு, வெயிட் பார்ப்பாரு, அதுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதுக்கு வைத்தியம் பார்ப்பார். இது அவர் செய்யக்கூடியது. ஆனால் உள்ளத்துக்கு வருகிற நோயை பற்றி கூட ஒரு சைக்காட்ரிஸ்ட் பேசுவார். ஆனால் அந்த உள்ளம் பக்குவமா இருக்கிறதுக்கு உரிய வழியை அவர் காட்ட மாட்டார். ஏதோ மாத்திரை சாப்பிடுங்க, அப்படி செய்ய அப்படி செய்யாம்பார். 2, 3வது, உணர்வாகிய அறிவு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த வைத்தியர் காட்ட மாட்டார். 4வது, உயிராகிய ஆன்மா பக்குவப்படுவதற்கும் அவர் வைத்தியர் காட்ட மாட்டார். இப்பொழுது அடியேன் இந்த 4க்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுகின்றேன். எனது குருநாதர் திருமுருக கிருபானந்தவாய சுவாமிகள் குருவருள் திருவருள் காரணமாக இந்த ஒரு கருத்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். முதலில் ஆரோக்கிய வாழ்வு உடல் சம்பந்தமானது. இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம் பெரியவர்கள் எத்தனையோ வழியை காட்டுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் கூறுவது சைவ உணவை வலியுறுத்துகின்றார்கள். ஏன்? சைவ உணவுல நல்ல கொலாஸ்ட்ரால் அதிகம், அதில் கெட்ட கொலாஸ்ட்ரால் குறைவு, அது இல்லை கிடையாது. அதனால அது உயிருக்கு ஆபத்தில்லை. இப்போ சாதாரணமாக கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போதும் கீரைகளில் தான் அதிகமான இரும்பு சத்து உள்ளது, பாஸ்பரஸ், மினரல்ஸ் அதெல்லாம் உண்டு. அப்ப எலும்பு, பற்கள், கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ரத்தம் விருத்திக்கு இந்த கீரைகள் முக்கியம். இரண்டாவது காய்கறிகள். காய்கறிகளிலும் ஏராளமாக இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் உண்டு. அதுவும் நம்ம உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். எலும்பு, கண், பல், ரத்தம் எல்லாம் நன்றாக இருப்பதற்கு. 3வது, பருப்பு வகைகள். நமது நமது உடல் தசைகள் வலுவா இருக்கிறதுக்கு பருப்புகள் முக்கியம். அந்த மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, கேப்பை, இந்த குதிரைவாடி, இந்த மாதிரி ராகி, இதெல்லாம் உங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக உள்ளது. சாதாரணமாக நம்ம அரிசி உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், கொஞ்சம் புரோட்டீன்ஸு, மினரல்ஸு, ஃபேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி. ஆனால் அதை விட நம்ம கோதுமை, கம்பு, கேப்பை, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானியங்களில் அதில் கொஞ்சம் புரதச்சத்து அதிகம், நன்மை செய்யும் கொலாஸ்ட்ரால் அதிகம், நார்ச்சத்து அதிகம். அதனால நாம் இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அரிசி, இட்லி, தோசை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம் இந்த உணவுகளை கொஞ்சம் ஒரு கப்பு ஒரு அளவாக எடுத்துக்கொண்டு, பச்சையாக இருக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், மஞ்சளாக இருக்கக்கூடிய இந்த தானிய வகைகள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு புரதச்சத்தும் கூடும், நன்மை செய்யும் கொழுப்பும் கூடும்,
நார்ச்சத்தும் கூடும். அப்போ கொலாஸ்ட்ரால், பேடு கொலாஸ்ட்ரால் வராது, ப்ரெஷரு கூடாது, வெயிட் அதிகம் போடாது, பிபி கூடாது, ஹார்ட் அட்டாக்கு வராது. அதை விட இந்த தாவர உணவுகளில் வந்து இந்த நன்மை செய்யும் கொழுப்புகள் தான் அதிகம். இதே நேரத்தில் புலால் உணவுகளில் தீமை செய்யக்கூடிய கொழுப்புகள் அதிகம். அதனால அது வெயிட் அதிகம் போடும், கொலாஸ்ட்ரால் கூடும், ப்ரெஷர் கூடும், அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இதை வள்ளுவர் சொல்றாரு, கொல்லான் புலாலை மறுத்தானை கை ஊப்பி எல்லா உயிரும் தொழும். யார் ஒருத்தர் எந்த உயிரையும் கொல்லாம இருப்பாங்களோ அவரை மற்ற எல்லா உயிரினங்களும் கையை கூப்பி வணங்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு குரல்ல சொல்றாரு, தன் ஊன் பெருக்கருக்கு பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். நீ ஊனை வளர்க்கறதுக்கு இன்னொரு உயிரோட நீ ஊனை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இறை அருள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு புலால் வருத்தமே ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அதை திருமூலரும் சொல்றாரு. இது பூராமே உடல் சம்பந்தமானது. அதே மாதிரி அவங்க ஏதோ ஔவையார் சுருக்கமா சொன்னாங்க, மீதூன் உரும்பியல் அதிகமா சாப்பிடாத. ஆரோக்கிய வாழ்வுக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி. ஔவையார் சுருக்கமா சொன்னாங்க, மீதூன் உரும்பியல் அதிகமா சாப்பிடாத அப்படின்னாங்க. பசித்து புசினாங்க. இதை நம்ம ஔவையார் பற்றி 2 வார்த்தையில சொன்னாங்க. அதையே நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூச்சியவனின். உனக்கு மருந்தே இந்த உலகத்துக்கு தேவையில்லை, உன் ஆயுசு முழுக்க தேவையில்லை. எப்போ நீ ஏற்கனவே சாப்பிட்டது வயிற்றுக்கு ஒன்றும் இல்லாம போய் நல்லா ஜீரணமாகி உனக்கு பசி வந்து அது அற்று போய் இல்லாம போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டால் உனக்கு மருந்தே தேவையில்லைங்கிறார். இன்னொரு குரல்ல சொல்றார், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உணவோடு இல்லாகி கெடும். இன்னொரு குரல்ல சொல்றாரு, அதாவது நம்ம எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை அது அவர் வள்ளுவரும் சொல்றாரு. இதை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறதும் ஒரு நமக்கு சாதாரணமாக பண்ண முடியும். அதனால அரை வயிறு நம்ம உணவு இருக்கணும், கால் வயிறு நீர் சம்பந்தப்பட்ட தண்ணீர், பழ வகைகள் ஜூஸ், இந்த மாதிரி சூப்பு, இந்த மாதிரி இதுக்கு ஒரு கால் வயிறு இருக்கணும். கால் வயிறு வெற்றிடமா இருக்கணும். அந்த அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கோ இல்லை அந்த நம்ம நல்ல ஜீரண ஹார்மோன்ஸ்லாம் சுரந்து அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. 2வது, ஒரு தடவை சாப்பிட்டோம்னா இடையில சாப்பிடக்கூடாது. ஒரு நொறுங்க தின்றால் 100 வயது என்றால் நம்ம சாப்பிடும் போது வாயில வச்சு அதை உமிழ்நீர்ல அரைத்து கரைத்து உண்டால் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். உடலுக்கு நமக்கு அதிகமான 100% நமக்கு சத்து கிடைக்கும். அவக்குன்னு மென்னு மென்னாம சாப்பிட்டோம்னா அது வயிற்று நம்ம இறைவன் வந்து நமக்கு அரைச்சி சாப்பிட்றதுக்காக பல்லையும் இந்த உமிழ்நீர்லையும் கொடுத்துருக்காரு. உமிழ்நீர் ஒரு அமிர்தம், உமிழ்நீர் ஒரு அமிர்தம். இதுதான் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். மாடு பாருங்களேன், நீங்க ஒரு வண்டி நிறையா கொண்டு எதுக்கிட்ட வச்சாலும் சரி, அதை மெதுவாக நிதானமாக சாப்பிடும். அது இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு புல்லு சாப்பிட்டு போது பக்கத்தில் சக்கரை பொங்கலை கொண்டு வச்சிங்கனாக்கா டப்புக்குன்னு தெரியும், அதை சாப்பிடாது. அமைதியாக அந்த புல்லை போல அதை அரைச்சி கரைச்சி சாப்பிட்டு அப்புறம் அதை தீர்ந்து போனதுக்கப்புறம் தான் பக்கத்தில் என்ன பார்க்கணும். அதை வயிறு திருப்தியாக இருந்துச்சுன்னா போய் பேசாமல் படுத்தணும், அசை போட ஆரம்பிச்சிடும், தூங்கிடும். திருப்பி அதுக்கிட்ட ஏதாவது நீங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வச்சோம்னா சாப்பிடாது. இந்த மாட்டுக்கு உள்ள அறிவு மனுஷனுக்கு இல்லை. மாட்டுக்கு உள்ள அறிவு மனுஷனுக்கு இல்லை. அவன் காலையில் 9 மணிக்கு ஒன்று சாப்பிட்றேன், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்று சாப்பிட்றேன், 11 மணிக்கு ஒரு மிக்சரு, அப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வெளியே போய் ஒரு வடை காஃபி டீ ஒரு மிக்சர், அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு லஞ்சு, அப்புறம் 3 மணிக்கு ஒரு ஏதாவது ஒரு வடை பஜ்ஜி, அப்புறம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் ஒரு டீ காஃபி. இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஞானிகள் மகான்கள் சொல்றாங்க. பசித்து புசி என்று சொன்னார் ஔவையார். மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியவனின்னு சொன்னாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை. இது ஒரு பக்கம். இதெல்லாம் அப்புறம் நார்ச்சத்து உணவு, இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த புடலங்காய், பீக்கங்காய், நீர்ச்சத்து காயை சாப்பிடும்போது அது ரத்தத்தை குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்பை உருகி விட்டுரும். மேற்கொண்டு கொலாஸ்ட்ரால நல்ல கொலாஸ்ட்ரால் தான் கொடுக்க முடிய அது பேடு கொலாஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாது.
இதெல்லாம் வந்து உணவு சம்பந்தமான உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கு உரிய வழிகள். இதெல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. இன்னைக்கு டிவியில எல்லா சேனல்லையும் இந்த ஆரோக்கிய வாழ்வை பத்தி அவங்க என்னென்ன உணவு சாப்பிடுங்க, இது நன்மை செய்யும் கொலாஸ்ட்ரால், இப்ப பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாரும் இப்ப நான் சொல்றது மாதிரியே பல சித்த வைத்தியர் சொல்றாங்க, ஒரு அலோபதி டாக்டர் சொல்றாங்க, எல்லா சேனல்லையும் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இந்த இந்த சைவ உணவு சாப்பிட்டு அளவா சாப்பிட்டு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆபத்தான ஒரு நோய்கள் வராது. இதனால ரொம்ப முக்கியம் ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம். அதுக்கு நான் வரப்பேன். இதுதான் வெளியே எந்த டாக்டரோ யாரும் சொல்லாது, ஞானிகள் மகான்கள் மட்டும் சொல்றது. இப்போ உடலையும் உணவையும் பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. பிஐஎம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன ஹைட் இருக்கீங்கன்னா இவ்வளவு வெயிட் தான் இருக்கணும், அதுக்கு மேல வெயிட் இருக்கக்கூடாது, ஐடியல் வெயிட் இருக்கணும். இப்போ உதாரணமா ஒருத்தர் 150 சென்டிமீட்டர் உயரம் இருந்தாருன்னா அந்த 100 கழிச்சு மிச்சம் நீங்க 50 கிலோ தான் இருக்கணும். அதுலயும் அவர் 5 குறைச்சு 45 கிலோ வந்து அது வந்து ஐடியல் வெயிட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒபிஸ் வந்து ஒரு சுகருக்கு காரணமாகலாம், பிபி கூடலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த சிறுநீரக கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு, இந்த கிட்னி டபெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு வழிவகைகள். இந்த மாதிரி டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நல்ல உணவுகள். எந்த உணவா இருந்தாலும் நீங்க யாரு கொடுத்தாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க சாப்பிட்டீங்கன்னா திருப்பி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாம பாருங்க. இடையில நீங்க என்ன சாப்பிடலாம்? ஒரு ஆரஞ்சு பழ ஜூஸ், ஒன்று சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி பழ வகைகளை உரிச்சு சாப்பிடுங்க, இல்லை ஜூஸா சாப்பிடுங்க. அது நல்லா சாப்பிட்ட உணவை கரைச்சி விடும், பசியை தூண்டும், அது கெட்டலிஸ்ட் ஃபார் டைஜஷன். அப்போ நீங்க உங்களுக்கு அதை ட்ராவல் பண்ணாது. கெட்ட கொலாஸ்ட்ரலையும் அழிச்சிடும், நல்ல கொலாஸ்ட்ரலையும் கொடுக்கும். வேறு தவறான பிபி இதெல்லாம் வராது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, உள்ளம் சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கு இப்ப நான் வரேன். உள்ளம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இயல்பா எல்லாத்துக்கும் உருவாகின்ற உள்ளத்திலே வருகின்ற எண்ணங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6 குணங்கள் நம்மை கீழ்மைப்படுத்தி நாம் தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு தூண்டுகின்றது. காமம் என்பது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. அது வந்து இல்லற தர்மம். இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இது சினிமா பாட்டு. வள்ளுவர் என்ன சொன்னாரு? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு அவரு இல்லறத்தம்னு நிறைய குரல் பாடியிருக்காரு. அதனால இல்லறம் தான் நல்லறம் சொல்லி அவர் பல குரல்ல சொல்றாரு. அதை ஏன் சொல்றாருன்னா, ஒரு துறவி உலக மக்களுக்காக சேவை செய்வாரு. ஆனால் இல்லறத்தான் தான் இந்த தானும் நல்லா இருந்து கொண்டு தன் மனைவி மக்களை பாதுகாத்து கொண்டு தனக்கு வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களையும் உபசரித்து, இந்த மாதிரி துறவிகள் வீட்டை திறந்து நாட்டை திறந்து போனவங்களையும் உபசரித்து கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரியும் ஆதரிக்கக்கூடிய தன்மை இல்லறத்தான் ஒருவனுக்கே உண்டு. இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைங்கிறாரு. இயல்புடைய மூவர்னா யாரு? அது அவரே சொல்றாரு. ஓபன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்கய்யா. அது ஓபன் பண்ணுங்க, ஆப்ல இருக்கு. ஆப்ல இருக்குமா? போன் வந்துருச்சுல உங்களுக்கு? போன் வந்துருச்சுலம்மா, ஆப்ல இருக்கு. இந்த புழு கலர்ல இருக்கு, பச்சை கலர் தொடுங்க. பேசுங்க. பேசவா? துறந்தாருக்கும் துறவிகளுக்கும் துவாதவர்னா அனுபவிக்காதவங்க. யார் அனுபவிக்காதவங்க? நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைய பிரம்மச்சாரிகள். அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடல, அப்ப எதையும் அனுபவிக்காதவங்க. அவர்களுக்கும் நாம வளர்க்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல பிரம்மச்சரியம் மேற்கொண்டு அந்த அந்த ஆசிரம தர்மத்தில் உள்ளவங்களையும் அவங்க ஆதரிக்கிறார். 2. 3வது இறந்தா இருக்கும் நம்ம முன்னோர்கள் பிதர்களுக்கு நம்ம அமாவாசை தர்ப்பணம்,
வருடாந்திர அந்த ஒரு திதி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இது அவரே சொல்றாரு, தொடர்ந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்லறத்தான் என்பான் துணை. இது இந்த மாதிரிலாம் ஆதரிக்கின்ற பண்பு யாருக்கு இருக்கு? இல்லறத்தானுக்கு தான் இருக்கு. அந்த இல்லறத்தான் அவன் கணவன் மனைவியா வாழ்ந்தது என்பது காமத்தில் வராது. ஆனால் ஒரு கணவன் தன் மனைவியை விடுத்து தவறான ஒரு பாதையில போய் வேறு பெண்ணோட பழகிறான், அது காமத்தின்பால் படுகின்ற குற்றம். அதே போல ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனை விட்டு வேறு ஆணோட பழகி தவறு செய்தால் அது காமத்தின் பால்கின்ற குற்றம். அப்ப ஒண்ணு காமம். குரோதம், நம்ம சாதாரணமா ஒருத்தர் தவறு பண்ணா கோபம் வரும். அந்த கோபத்துக்கு அவங்க கண்டிக்கலாம், தப்பு நியாயமா இருந்தா கண்டிக்கலாம். நியாயம் இல்லாத கோபம் வரக்கூடாது. ஒருத்தர் போய் நம்ம ஒரு அதிகாரத்தின் காரணமாகவோ ஆணவத்தின் காரணமா ஒருத்தர் கோபப்படக்கூடாது, அவங்கள கோபமா பேசக்கூடாது, அது குரோதம். மூணாவது லோபம், கஞ்சத்தனம். ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கு 500 ரூபாய் கொடுக்காம அந்த 300 வச்சுக்கணும் குறைச்சி கொடுக்கக்கூடாது. ஒரு வீட்டை வாங்குறோம், அது 50 லட்சம் பிறகு நம்ம மனசுக்கு தெரியுது, அவன்கிட்ட போய் மல்லு கட்டி 20 லட்சத்துக்கு கூட 30 லட்சம் அடிச்சு பிடிச்சி ஏமாற்றி வாங்கக்கூடாது. இப்படி பொருளாதார குற்றங்கள், கஞ்சத்தனமா கொடுக்க வேண்டிய காசை தவறா கொடுக்கறது. இப்ப லோபத்தால கெட்டவன் துரியோதனை, அவங்களுடைய பங்கு ராஜ்யத்தை கொடுக்காம தானே அடைய நினைச்சேன், அதனால அழிஞ்சேன். காமத்தால் கெட்டவன் ராவணே. சரி, அப்போ லோபம் கூட தவறு. காமம், குரோதம், லோபம். மோகம், மோகம் என்பது தேவையில்லாத ஆசை. இப்போ 2 கார் இருக்கு போதும்னு எனக்கு 4 கார் வேணும், 10 சேலை இருக்கு அப்படின்னா இன்னும் 10 சேலை வேணும் அப்படின்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்க 10 சேலை 100 சேலை கூட எடுங்க. ஆனால் அதுக்காக கணவனை நீங்க வற்புறுத்தி துன்புறுத்தி வாங்கக்கூடாது. ஒரு மனைவியை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு கணவனும் இருவாருக்கும் பொதுவான நியாயம். அப்படி மோகத்தின் பால்பட்டு ஒரு அதிகமான ஒரு பொருளை அடையிறதுக்கோ, வீட்டை அடையிறதுக்கோ, கார் அடையிறதுக்கோ, சேலை அடையிறதுக்கோ, நகை அடையிறதுக்கோ அதுக்கு போட்டு தீவிரமா கடனை வாங்கி உடனே வாங்கி புருஷனை கஷ்டப்படுத்தி அவனை துன்புறுத்தி திட்டி வச்சு வாங்கக்கூடாது, அது மோகம். மதம், தான்கிற ஆணவம். நான் தான் உயர்ந்தேன், நான் கல்வியில சிறந்தவன், பணத்துல பெரிய பணக்காரன், எனக்கு பெரிய வீடு இருக்கு, பெரிய கார் இருக்கு அப்படின்னு ஆணவத்தின் காரணமாக மற்றவங்களை தவறா குறைச்சி பேசக்கூடாது, அது ஆணவம். மாச்சரியம் என்பது பொறாமை. அவனுக்கு வாழ்க்கையை பத்தியா, நான் எனக்கு சுத்தி பிறந்தவன், நான் வளர்த்தவில்லை, இவன் எவ்வளவு பெரிய வீடு வாங்கிட்டேன், எவ்வளவு பெரிய காரில் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமா போகணும்னு சொல்லி அவங்க தேவையில்லாத பொறாமைப்பட்டு அவங்களை நிந்திக்க கூடாது. அது இதெல்லாம் உள்ளத்தின் பால் வருகின்ற குற்றங்கள். இதையெல்லாம் நீக்கினால்தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு உண்டு. நீங்க என்னதான் பாதாம் பருப்பும் நெய்யும் பாலும் தேனும் சாப்பிட்டு நீங்க மூலிகை சாப்பிட்டாலும் உங்களிடத்திலே உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் உருவானால் அந்த எண்ணங்கள் புழுங்கி புழுங்கி உங்க உடலை அழிக்கும். அப்ப உடல் ஆரோக்கியம் கெடும். 2. மூணாவது, இந்த தவறான எண்ணங்களுக்கான ஒரு மனுஷன் தவறு பண்ணுவேன். அப்ப காமத்தின் காரணமாகவோ ஒரு கோபத்தின் காரணமாகவோ ஒரு சண்டை பண்றது, ஒரு கொலை கொள்ளை அப்படிங்கிறதா பண்றது. அப்ப என்ன ஆகுது, அவன் தவறான செயல் மூலம் அவனுக்கு பாவத்தின் காரணமாக அந்த வினையின் காரணமாக அவனுக்கு துன்பம் வரும். அந்த துன்பம் வரும்போது என்ன ஆகும், உடல் நலிவடையும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அவனால் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்காது, வாழ முடியாது. அப்ப வெறும் நான் முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கிய உணவுகளால மட்டும் ஒரு மனிதன் நல்லா இருந்து விட முடியாது. நல்ல எண்ணங்கள், உள்ளத்திலே எழுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருக்கணும், ஒண்ணும். 2வது, நம்ம வாயிலேருந்து பேசுகின்ற பேச்சுக்கு நல்ல பச்சா இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய பேச்சா இருக்கணும். இந்த உடம்பால செய்கின்ற செய்கைகள் நல்ல செயலா இருக்கணும். அதனால அந்த காலத்துல ஞானிகள் சொன்னாங்க, மனோவாக்கு காயம். நாங்க நீ மனசால நல்லது நினை, வாக்கால நல்லது சொல்லு, உடம்பால நல்லது செய்யி அப்படின்னாங்க. இதுக்கு பேர் திரிகரண சுத்தின்னு அவங்க ஞானிகள் சொல்றாங்க. கரணம் என்றால் உறுப்பு, திரி என்றால் 3. 3 விதத்திலேயே அவன் ஆரோக்கியமா இருக்கணும். 2 இந்த முதல்ல நம்ம சொன்னோம்ல, அந்த உடல் சம்பந்தமான ஆரோக்கியம், அதுல கல்லு பஞ்சமா பாதங்கள கல் வருது, புலால் வருது, புலை வருது. அப்ப நம்ம ஞானிகள் மகான்கள் நீ நல்லபடியா நீ ஆரோக்கிய வாழ்வு வாழ்றதுக்கு கல்லு குடிக்காத, மது சாப்பிடாதே, புலால் சாப்பிடாதேங்கிறாங்க. அதே மாதிரி பொய் பேசாதேங்கிறாங்க. கொலை, களவு, கள், காமம், களவு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இதை வள்ளுவர் சொல்றாரு, பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. நீ பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா பொண்ணு போதும், நீ வேற எந்த தரமும் பண்ண வேணாங்கிறார். அதே மாதிரி கல்வும் நாமேன்னு அதிகாரம் பாடியிருக்காரு வள்ளுவர். திருமூலரும் அதே மாதிரி பாடியிருக்காரு. ஆக நம்ம ஞானிகள் மகான்கள்
நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவர்கள் உணவை மட்டும் சொல்லவில்லை, இந்த உணர்வுகளையும் சொல்றாங்க, நல்ல பழக்க வழக்கத்தையும் சொல்றாங்க. அதான் ஞானிகள் நம்ம கத்துக்க வேண்டியது. 2. 3வது, நம்ம உணர்வாகிய அறிவு சார்ந்த ஆரோக்கியம். அறிவு எங்க இருக்கு? நம்ம மூளையில இருக்கு. மனம் என்பது சிந்தனை, நினைக்கிறோம். மூளையால சிந்திக்கிறோம். இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்ப இன்னைக்கு இந்த ஊருக்கு போவோமா, நாளைக்கு போவோமா, இந்த வீட்டை வாங்குவோமா, அந்த அந்த தெருவில் வாங்குவோமா, இப்ப தேர்தலில் நிற்போமா, நிற்க வேண்டாமா, இப்ப நின்னா ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, இப்படி இந்த மூளை வந்து சிந்திக்குது. இப்ப நீட் எக்ஸாம்ல ஜெயிக்கணும், அதுக்கு எந்த கேள்வியை படிச்சா நமக்கு மார்க் நிறைய வாங்கலாம், இப்படி நம்ம எந்த ஒரு ஒரு செயல் செய்யும் போதும் மூளை வந்து சிந்திக்குது. அதுபோல அங்கு நல்ல சிந்தனை உருவாக்கணும். நாம் நல்லா இருக்கிறதுக்கு சிந்திக்கலாம், தப்பு இல்லை. இதே மூளை என்ன நினைக்குது, அவனை எப்படி கவுக்கலாம், அவனை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் இந்த மூளையில உருவாகுது இல்லையா? அது சில பேர் நல்லவங்க, பல பேர் நல்ல சிந்தனையா இருக்காங்க. ஞானிகள் மான்கள் இந்த நான் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படி சிந்திப்பாங்க. இதை ஞானசம்பந்த சுவாமி சொல்றாரு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தன் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. இந்த உலகத்துல ஆழ்க தீயதெல்லாம் எதெல்லாம் கெடுதலோ, மனிதனுடைய உள்ளத்தையோ ஆரோக்கியத்தையோ கெடுக்குதோ அதெல்லாம் அழிஞ்சு போகணும். அதே நேரத்துல வையகம் துயர் போகணும். இப்ப கொரோனா வந்துச்சு, உலகமே கஷ்டப்படுச்சு. அது மாதிரி இல்லாம இந்த துன்பங்கள்லாம் போகாம இந்த கடல் சீற்றம், இந்த ஒரு புயல் வர்றது, பூகம்பம் வர்றது, காட்டுத்தீ எரியறது, நாட்டுக்கு நாடு போர் வர்றது, இந்த மாதிரியான இப்ப உக்ரைன் ரஷ்யா வாரு, இப்ப காசா பாலஸ்தீன இஸ்ரேல் வாரு, இந்த மாதிரி சண்டைகள்லாம் அவன் இவன் ஒண்ணு சிந்திக்கிறான், அவன் ஒண்ணு சிந்திக்கிறான். அப்போ அதனால அமைதி குறையுது. பல லட்சம் கோடிக்கணக்கான அங்க ஒரு சொத்துக்கள் பாழடையுது, பல லட்சம் உயிர்கள் அங்க பாழா போகுது. ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகின்ற ஒரு சிந்தனை அது எத்தனையோ லட்சத்துக்கு வாழவும் வைக்குது, எத்தனையோ லட்சத்துக்கு ஈழவும் வைக்குது. அப்ப இதெல்லாம் உணர்விலே வருகின்ற சிந்தனை. அதுல ஞானிகள் மகான்கள் நல்லா, இப்ப ஆபிரகாம் லிங்கன், நம்ம அப்துல் கலாம், நம்ம ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி என்ன செஞ்சாங்க? பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள், உலக மக்கள்லாம் சேமத்துக்காக பேசுறாங்க. அப்படி இந்த யாரெல்லாம் இந்த உலக மக்களுக்காக சிந்திப்பாங்களோ அவர்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உயிர் வாழ்க்கை அந்த ஆயுள் பலம் கூடும். தனக்குன்னு வாழ்வது சுயநலம், பிறருக்கு என்று வாழ்வது பொதுநலம். இத அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அழுதவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, தர்மத்தை காத்திட தன் உயிர் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று, தன்னலம் துறந்தே மண்ணுயிர் காக்கும் வள்ளலும் ராமனும் ஒன்று, அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அவனும் ராமனும் ஒன்று. அப்போ நம்மளுடைய ஞானிகள் இப்ப நம்ம வாழ்க்கை சீர் அடியார் இல்லாமங்கிறாரு, வாழ்க்கையில் புவனம் இல்லைங்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்ப புவனம் என்பது இந்த ஒரு உலகம் அல்ல, கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. புவனம் எல்லாம்ங்கிறாரு. எப்படி ஞானியோட சிந்தனை எவ்வளவு விரிவா போதுவாங்க. மாணிக்கவாசகர் சொல்றாரு, அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில்பகையின் 101 கோடியின் மேல்பட வைத்தன. கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு இந்த பூமி. அதுக்கு முன்னாடி ஒரு சுண்டகா மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் அத்தனையும் நல்லா இருந்தா அந்த பூமி நல்லா இருக்கும். ஒன்னோட ஒண்ணு மோதிச்சு அந்த பூமி தூள் தூளா போயிடும். அதனால அந்த பிரபஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த அத்தனை கோடி அண்டங்கள் நல்லா இருக்குங்கிறாரு கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். இப்படி ஞானிகளுடைய எண்ணங்கள் போல நமக்கு மனது விரிவடைய வேண்டும். நாம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காம இந்த உடம்பாலேயோ உள்ளத்தாலேயோ நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நாமும் நல்லா இருப்போம். அந்த புண்ணியம் என்ன செய்யும், நம்மளை காப்பாற்றும்.
நமக்கு தீவிரத்தை ஏதாவது ஒரு கருதலான நோய் வராம காப்பாற்றும். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டோ இந்த பிரேக்கு கொரோனா இந்த மாதிரி கொடிய நோய்கள் வராம காப்பாற்றும். ஒரு ஆபத்து வந்தா கூட தலைக்கு வந்து தலைப்பாயோட போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஞானிகள் நமக்கு வகுத்து காட்டிய ஒரு பாதை. அதை தாய்மான சொல்றாரு, உங்களுக்கு இன்பம் வேணுமா இதை செய். அதாவது எல்லோரும் இன்புற்றிருக்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பலாபலமே. எல்லாரும் நல்லா இருக்கும் தானே, நீ நல்லா இருப்ப, உனக்கு இன்பம் வந்து சேருங்கிறாரு. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. நாடி ஓடுங்கிறது திரைப்படம் பாடல். ஆனா ஞானி அப்படி சொல்லல, உள்ள தேடி வருங்கிறாரு. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முன்தருங்கிறாரு. நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யன்னு கிளம்பிட்டீன்னு சொன்னா உனக்கு முன்னாடி கூலிக்காரனா வேலைக்காரனா தெய்வம் வந்து வேட்டியை வந்து வச்சுட்டு உனக்கு முந்தி வேலைக்காரனா போகுங்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? அந்த அப்பர் சுவாமி நமக்கு வழிகாட்டினார். உழவார பணி மூலம் வெறும் ஊரா போய் பாடம் மட்டும் செய்யாம குளங்களை தூர்வார்கள், அந்த மக்கள் நடந்து போற படியில கல்லு முன்னெல்லாம் இந்த உழவார படையை வச்சு சமன்படுத்துறது செம்மன்படுத்துறது இதெல்லாம் செஞ்சாரு. அப்படி ஞானிகள் நமக்கு வழி காட்டியிருக்காங்க. என் குருநாதன் திருப்பூர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இளவையில 8 வயசு 10 வயசுல மேடையில் பேச ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து 87 வயசு வரைக்கும் லட்சக்கணக்கான ஊர்களில் கோடிக்கணக்கான சொற்பொழி பண்ணாரு. தனக்கு வந்த பணத்தை போல 100கணக்கான கோயில் திருப்பணி பண்ணாரு. அவர் எத்தனையோ கோடி பண்ணாரு. வந்த பணத்தை தான் சாப்பிட்டு தன் மனைவி மக்களை காப்பாற்றணும் இல்லாம மனைவியை கட்டாரு, மனைவியோட வாழல, ஊரா போனாரு, குழந்தையும் பிறக்கல. தனக்கு அந்த இல்லறத்தை வந்து, ஆனா அவர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடலாம். அவர் அண்ணன் மக்கள் தம்பி மக்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா அவங்க வாழ்ந்தாங்க. அந்த அவர் பிறந்த ஊர்ல ஸ்கூல் கட்டினாரு, சமுதாய கூடம் கட்டினாரு, சிரவண பைய கட்டினாரு, கோயில் கட்டினாரு, அங்க ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி. அரியன் அந்த ஊருக்கு வாரியார் சாமி பிறந்த ஊர் காந்திநகரில் போனேன். எங்க பார்த்தாலும் திருமுருகர் கிருபானந்த வாரியார் சாமிகள் தொடக்கப்பள்ளி, திருமுருகர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உயர்நிலை பள்ளி, சமுதாய கூடம், சரவண பைய, காங்காய சுப்பிரமணிய கோயில் திருப்பணி, இப்படி எவ்வளவோ பண்ணாங்க. இப்படி எத்தனையோ மகான்கள் எத்தனையோ செஞ்சிருக்காங்க. சுவாமி சிவானந்தர், நம்ம திருப்பராயத்துறை சுவாமிகள், இந்த சித்தவானந்தர், இவங்கெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. தனக்குன்னு வாழலை. அவங்க பட்டு பணி கேட்ட நட்டு நகை போடல, துறவு வாழ்க்கை காட்சி கூட கட்டி மக்களுக்கு சேவை பண்ணாங்க. இது வந்து உள்ளத்தின் மேன்மை, அறிவின் மேன்மை, உணர்வாகிய அறிவின் மேன்மை. அது மட்டும் இல்லாமல் இப்ப 3வது உணர்வாகிய அறிவினுடைய மேன்மையை சொன்னேன், அது ஆரோக்கியமா இருக்கும்னு. இதெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் மேம்படும், உள்ளமும் பக்குவப்படும், ஆரோக்கியமா வலிமையா இருக்கும், உணர்வாகிய அறிவும் சிறப்பா இருக்கும். 4வது உயிராகிய ஆரோக்கியம். உயிருக்கு என்ன ஆரோக்கியம்? உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்கு, கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். உடம்பு 80 கிலோ இருக்கு, 50 கிலோ இருக்கு, 120 கிலோ இருக்கு, 180 கிலோ இருக்கு. ஆனா இந்த உயிர் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பசுமாட்டினுடைய வால்ல இருக்கிற மயிரை ஒரு 1,00,000 கூரை ஆக்கினா எவ்வளவோ அவ்வளவுதான் நம்ம உயிரா. இந்த இத்தனோண்டு கண்ணுக்கு தெரியாத உயிர் இவ்வளவு பெரிய உடம்பு தூக்கிட்டு அழியுது. இந்த உயிர் போச்சா உடம்பு கீழே வந்துடுது. சரி, அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்க என்ன செய்யணும்? உயிர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தெய்வ சிந்தனை, அது ஒண்ணுதான் உயிரை காப்பாற்றும். நம்ம ஞானிகள் மகான்கள் அதான் சொல்றாங்க. நால்வர் பெருமக்கள், ஆழ்வார் பெருமக்கள் என்ன சொல்றாங்க? அவங்க ஏன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பாடினாங்க? பாரதியார் என்ன சொல்றாரு? ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாட்டு சொல்றாங்க. அதுல சொல்றாரு, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி எத்தனையோ சொல்லிட்டு வந்தவர். தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. 1000 தான் நீங்க மக்களுக்கு நன்மை செஞ்சாலும், நாங்க மக்களுக்கு நன்மை செய்யறோம், ஆனா கடவுளை கும்பிட மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம். அப்படி ஒரு கட்சி ஒரு ஒரு இயக்கம் இருக்கு. ஆனால் நமது ஞானிகள் மகான்கள் இந்த உலகம் இயங்குவது எல்லாம் வல்ல பரம்பொருள் காரணமாக. அதை நீங்க அல்லான்னு வச்சுங்க, இல்ல சிவன் வச்சுங்க, நாராயணன் வச்சுங்க, விநாயகன் வச்சுங்க, எந்த சாமியும் கிறிஸ்டியன் வச்சுங்க, எது வேணா வச்சுங்க. ஆனால் தெய்வம் ஒருக்குன்னு சொல்லி நம்பிக்கை வேண்டும்.
இறை மறுப்பு கொள்கை கூடாது. ஒரு ஒரு ஸ்கூட்டர்ல ஓடுறோம், அந்த ஸ்கூட்டர் செஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் செஞ்சவராக அந்த ஸ்கூட்டர் இருக்கு. அது போல ஒரு வீடு இருக்கு, அதை கற்றவர் ஒரு கொத்தனார், அதனால இந்த வீடு இருக்கு இல்லையா? ஒரு சட்டம் இருக்கு, தச்சவர் ஒரு டெய்லர், துணியை நெஞ்சவர் நெசவாளி, அதை நெஞ்சதுனால அந்த துணி வருது, தச்சதுனால நம்ம சட்டம் போடுறோம். அதுபோல எந்த பொருளையும் உருவாக்குவதற்கு ஒருவன் இருக்கின்றான், அதனாலதான் அந்த பொருள் உருவாகிறது. அதுபோல இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன, அதை உருவாக்கிய கடவுள் இருக்கின்றார். இதை ஞானிகளுடைய கோட்பாடு. அதை நாம் ஒத்துக்கொள்ளும் போது இந்த உயிர் மேன்மை அடையும். எத்தனையோ மகான்கள் இதை நம்ம வலியுறுத்திருக்காங்க. இதை வலியுறுத்தாத மகான்களே இல்லை, மதங்களே இல்லை. அது சீக்கிய மதமோ பௌத்த மதமோ இதை நீங்க ஜைன மதமோ எதா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, அவங்க அந்தந்த கொள்கையில இருக்காங்க. அதனால அது மேற்கொண்டு இந்த மீண்டும் பிறவா நமக்கு இந்த பிறவிக்கு ஒரு நோய் இருக்கு. உடலுக்கு வர நோய், உள்ளத்துக்கு வருகின்ற நோய். இப்ப எத்தனையோ பேருக்கு மூளையில சிந்தனை ரொம்ப சிந்திச்சு அவங்களுக்கு சிந்தனை குழப்பம் ஏற்பட்டு அவங்க மூளை கோளாறு வந்திருக்கு. சில பேருக்கு சித்த பிரமைங்கிறாங்க, பித்து பிடிக்குதுங்கிறாங்க. ரெண்டாவது, மூளையில ஸ்ட்ரோக் வருது, மூளைக்கு போற ரத்த கட்டியில உறைஞ்சு சமீபத்தில் சொந்தக்காரர்கள் 45 வயசு இறந்து போச்சு. அப்படி சில பேருக்கு ஆகுது. ஒரு வக்கீலுக்கு அவர் மூளையில கவாலத்தை ஓப்பன் பண்ணி, ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆபரேஷன் பண்ணாங்க. பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஸ்கல் ஓப்பன் சர்ஜரி, இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள் இருந்தால் இந்த ஆபத்துகள் வராது. சரி, உயிருக்கு வருகின்ற நோய் என்னது? பிறவி நோய். அதான் பிறவி என்பது உயிருக்கு வருகின்ற நோய். ஜனன மரணம். அப்ப தோற்றம் உண்டேல் மரணம் உண்டுங்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள், பிறப்பு உண்டேல் இறப்பு உண்டுங்கிறாரு இன்னொரு தேவாரத்தை சுந்தரமூர்த்தி சாமிகள், புனரபி மரணம் புனரபி ஜனனம்ங்கிறாரு ஆதிசங்கரர். அதனால நாம எல்லாருக்கும் இந்த மரணம் என்பது உண்டு. பிறவி இருக்கும்போது ஒரு இறப்பு உண்டு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறாரு வள்ளுவர். தூங்குறது மாதிரி இறப்பு, விழிக்கிறது மாதிரி பிறப்புங்கிறாரு. நீர்க்கு விழிக்கு நிகரன்பை யாக்கை இல்லாத செல்வங்கிறாரு அன்னியநாத சுவாமிகள். அதனால எல்லா ஞானிகளும் இந்த பிறவி வேண்டாங்கிறாங்க. அந்த பிறவி என்ற நோய் போதுக்கு என்ன செய்யணும்? எம்பெருமானே சரணடைய வேண்டும். இதை நான் சொல்றேன்ல, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம கொல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் சைவ உணவு சாப்பிட்றது, நல்ல எண்ணங்கள் நல்ல பேச்சுக்கள் ஒரு சிந்திக்கிறது, செயல்படுறது, இதெல்லாம் செஞ்சு எது செஞ்சாலும் நான் செய்யவில்லை, எல்லாம் வல்ல எம்பெருமான் செய்தார். எந்த சுவாமியை வேணா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச சுவாமியை, அவர் அருள் இதை நடத்தி வைத்தது என்ற எண்ணத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு மீண்டும் பிறப்பு வராது. இப்ப பிறப்பு எதனால வருது? தவறு பண்ணதுனால, பாவம் பண்ணதுனால கெட்ட பிறப்பு வரும். புண்ணியம் பண்ணாலும் நல்ல விளைவு வரும். அவர் இதை நான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மறு ஜென்மத்தை ஒரு ராஜாவா பிறப்பீங்க, ஒரு எம்பியா பிறப்பீங்க, ஒரு மினிஸ்டரா பிறப்பீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரா பிறப்பீங்க. அது நல்ல பிறப்பு, 4 பேர் 1,00,000 பேர் கோடி பேர் உங்களை பாராட்டுற மாதிரி. ஆனால் இதை நான் செய்யவில்லை, நான் ஒரு கருவி, என் செயலால் இனி யாவது ஒன்று இல்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயலை என்று உணர்ந்த பெற்றேன். ஊரெடுத்த நாள் முதலாக செய்த தீவினை யாந்தொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்தவனை இங்கேயே வந்து முன்னதுமே பட்டத்தார் சொல்றாரு. என் செயல் ஒன்றும் இல்லைங்கிறார். ஞானசம்பந்த சுவாமிகள் எனதுரை தனதுரையாக நான் பாடின 16,000 பாட்டு என் உரை இல்லை, சுவாமி சிவபெருமான் பாட வச்சார் அப்படிங்கிறார். இப்படி எல்லா ஞானிகளும் தன் செயலா எதுவும் சொல்லிக்கிறார். இப்படி எவ்வளவு நல்ல காரியம் பார்த்தாலும் அதை நான் செய்தேன்னு விளம்பரப்படுத்தாம எல்லாம் உள்ள திருவருள் நடத்தியது, பரம்பொருள் நடத்தியதுன்னு சொல்லும் பொழுது மறுபிறவி இல்லாமல் போகும். அந்த புண்ணியத்தாலே ஆகின்ற பிறவி நற்பிறவியும் வராமல் போகும். தீவினையின் காரணமாக தீய பிறவி, நல்வினையின் காரணமாக உயர்ந்த பிறவி, ரெண்டும் இல்லாத போது உங்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி கிடைக்கும், மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கும். அந்த உயிருக்கு ஆரோக்கியது மரணம் இல்லா தன்மை, மீண்டும் பிறவா தன்மை, அதுதான் உயிருக்கு உரிய ஆரோக்கியம். அதனால அடியேன் எல்லாரையும் இந்த கருத்துக்கள்லாம் என் கருத்து இல்லை, எனக்கு எந்த அறிவும் இல்லை, எனக்கு எந்த ஞானமும் இல்லை, எல்லாம் என் குருநாதர் திருமுறை கிருபானந்த வாரியார் சாமி போட்ட பிச்சை. ஏதோ ஒரு திருவுருள் குணத்தை இந்த கருத்துக்களை சொன்னேன். இதை கேட்பதன் மூலம் அடியார் பெருமக்கள் அன்பர்கள் அனைவரும்
இந்த நல்ல விதமான ஒரு சொல், நல்ல எண்ணம், நல்ல உணவு நல்ல சிந்தனையை கொடுக்கும். கெட்ட உணவு கெட்ட சிந்தனையை கொடுக்கும். கண்ணு குடிச்சவன் ஒரு தவறான சிந்தனைக்கு ஒரு ஆட்பட்டு தவறான செயல் செய்வான். ஆனா சாத்வீகமான உணவு நல்லா சாப்பிட்டாங்க, பால், பழம், கீரை, காய் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க நல்ல செயல் செய்வாங்க, தவறான செயல் செய்ய மாட்டாங்க. அவங்க 4 பேருக்கு உதவி செய்வாங்க. இப்படி உணவால நல்ல உணவு, எண்ணத்தால நல்ல எண்ணம், சொல்லால நல்ல சொல்லு, செயலால நல்ல செயல். அப்போ இந்த உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், உணர்வாகிய அறிவு ஆரோக்கியம், உயிராகிய ஆன்ம ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும் என்ற அளவிலே நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லி இதை முடிந்த அளவிலே பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு உங்கள்கிட்ட பணியமான விண்ணப்பம், அடியேன் திருமலை கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் 20 வயசுல ஒரு உயிர் காக்கும் பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதை இப்போ 70 வயசு வரைக்கும் டெய்லி பண்றேன். அது எனக்கு உயிர் காக்கும் மந்திரம், ஒரு உயிர் காக்கும் பயிற்சி கொடுத்தாரு. நான் காலையில் ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் அதை பண்றேன். அதை செய்யும் பொழுது அந்த ஒரு மூச்சு பயிற்சி, சிவமந்திரத்தின் கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. இப்படி மூச்சை இழுக்கணும், இப்படி நிப்பாட்டணும், இப்படி விடணும், அது இவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கோடு செய்யறது. அதை செய்யும் பொழுது எல்லாம் உள்ள எம்பெருமான அருளால, குருவருளால, திருவருளால 70 வயசு வரைக்கும் ஓடி ஆடி உழைக்கக்கூடிய தன்மையை வச்சிருக்காரு. எத்தனையோ ஊர்களுக்கு தேவாரம் திருவாசகம் பாட கூப்பிடுறாங்க.